ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நேற்று சொன்ன கதையோடு ஆரம்பிக்கிறேன். பாதி பேர் நேற்று வரலல்ல, எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நேற்று சொன்ன கதை சுருக்கமானது தான். ஒரு வயதானவரும் ஒரு இளைஞனும் காட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் ஒரு நேற்று சிங்கம், இன்னைக்கு புலி அவங்களுக்கு எதிர்ப்பாக நின்றுச்சு. ஆனால் என்னன்னா இந்த வயதானவர் முன்னுக்கு நின்றுச்சு. சரியான பசி. அப்போ அந்த வயதானவரை அவர் அடித்து சாப்பிடணுன்னு அவர் திட்டம் போட்டுருச்சு. அவர் நடுங்கிக்கிட்டு சொன்னார், புலியே, நான் வயதாயிடுச்சு, எனக்கு என்னுடைய ரத்தம் குளிராக இருக்கிறது. அந்த பையனை பார்த்தீங்களா, இளமையாக இருக்கிறான், அவன் ரத்தம் சூடாக இருக்கும். அந்த பையனை நீ சாப்பிட்டு என்னை விட்டுருன்னு சொன்னார். புலி சொன்னிச்சு, என்னுடைய மூடு இப்போ என்ன தெரியுமா, குளிர் பானம் தான் குடிக்கணும்னு. அதனால் நீ தான் சரியான பதம் என்று சொன்னிச்சு. ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, நேரத்துக்கு பாகுபாடு இல்லை. டைம் டசன்ட் டிஸ்கிரிமினேட். வயதானவரோ இளைஞனோ, கருப்போ வெள்ளையோ, பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படிக்காதவனுக்கு அதுக்கு நேரம் அது பார்க்காது. அது நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் எல்லாம் புத்தாண்டில் கால் வைத்துட்டோம். இன்னொரு நாள், இன்னொரு வருடம். எப்படி இந்த வருஷத்தை நான் கையாள போகின்றேன்? சிலுவை முன்னுக்கு இருக்குது. ஒரு பாடல் இருக்கு தெரியுமா, சிலுவை முன்னே உலகம் பின்னால் என்ன. ஆனால் என்னன்னா, காலங்காலமாக சிலுவை பின்னால் தான் நிற்கிது, உலகம் தான் முன்னுக்கு. இந்த கோயிலேருந்து வெளியே போனோடனே சிலுவை காணா போச்சு, இயேசுவும் காணா போயிட்டாரு. நான் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். படிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் தேவை. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த மனநிலை, அந்த பிரச்சனை இதுதான். இந்த மனநிலை எப்படி இருக்குது? நல்லா படிச்சிருக்கிறாங்க, பட்டதாரியாக இருக்கிறாங்க, ஆனால்
தெளிவு இல்லை, ஞானம் இல்லை நிறையா பேருக்கு. பணம் பட்டம் இருக்குது, பணம் பதவி, நிறைய வீடு, பெரிய வீடு, பெரிய காசு நிறையா இருக்குது. ஆனால் வீட்டில் இன்னும் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பாவம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் 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 என்று கேள்வி கேட்டீங்களா? நேற்று சொன்னேன், போன வருஷம் நான் 20 சிகரெட் குடிச்சேன்னா இன்னைக்கு 25 ஒரு 18 குடித்தா ஓகே, 26 அது 16 வரணும், 26 அது 22 போச்சுன்னா எங்கேயோ ஒரு பெரிய கோளாறு இருக்குது, எங்கேயோ கோளாறு. அப்போ அன்பார்ந்தவர்களே, உங்கள் மனதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். நான் மாறப்போகிறேனா, மாறிவிட்டேனா, அல்லது ஒன்றுமே ஆகலையான்னு. இந்த ஸ்லைட்டை போடுங்கயா, முதல் ஸ்லைட்டை. எசையா 54:2 அது கொஞ்சம் படிப்போமா? உன் புரியுதுங்களா இது என்னன்னு? உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு. எக்ஸ்டெண்ட் யோர் டென்ட். உன் கூடாரத்தை விரிவாக்கு. உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு. யோர் கர்டன்ஸ் பரப்பிவிடு. உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு. உன் கயிறுகளை, உன் மூளைகளை உறுதிப்படுத்து. இது என்னத்த சொல்றாரு? உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இன்னொரு வருஷம் கொடுத்துருக்கிறாரு? நிறைய பேர் போயிட்டாங்களே, தாத்தா பாட்டி போயிருப்பாங்க, சில பேர் அப்பா அம்மா போயிருப்பாங்க, சில சகோதர சகோதரி போயிருப்பாங்களா, நம்மளை விட்டு போயிருப்பாங்க. ஆனால் நாம் இன்னும் இருக்கின்றோம். இன்னொரு வருஷம் கொடுத்துட்டாரு. உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, பெருசாக்கு. எந்த கூடாரத்தை சொல்றாரு? இந்த கூடாரத்தை பேங்க் அக்கவுண்ட்ஸை கூட ஆக்க சொல்லல. அது கூட ஆக்கினாலும் இங்க குழப்பமாக தான் இருக்குது. Expand your tent means give greater space to the Lord inside you. கடவுளுக்கு சிறந்த பெரிதாக காக்கு இந்த இதயத்தை. அப்பத்தான் அவர் அங்க குடிக்கொள்ள முடியும். அப்பத்தான் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். வருஷம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதை விரைவாக்குறீங்களா இல்லது இது குறுகி போகுதா? எப்படி ஃபாதர் பெருசாகனா ஹார்ட் அட்டாக்ல வந்துடும்? நாட் ஃபிசிக்கல் ஹார்ட். The space in your heart must expand with the love, with Jesus, with God inside. அப்பத்தான் நீங்க அவரை அனுபவிக்க முடியும் முழுமையாக. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு வார்த்தை நான் பாவிக்க விரும்புகிறேன். ஆங்கில புஸ்தகத்தில் ஜெம், GEM, you be a gem. You be a gem. ஜெம்னா என்னது? ஜெம் அந்த ரொட்டியில் போடுற ஜெம் இல்லை, GEM. ஜெம்னா என்னது? ஒரு கல். என்ன கல்? விலை உயர்ந்த கல். பவுண்டல்ல அந்த பல கல்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்களும் ஆக வேண்டும் என்று. ஜெம்னா என்றது ஆங்கிலத்தில் GEMனா நான் இதை ஏற்படுத்தின ஒரு வார்த்தை. காட் பி காட் என்கவுண்டர் மேக்கர்ஸ். அதாவது கடவுளை சந்திக்கும் நபராக மாறுங்கள். உங்களுடைய இந்த வருடம் முழுதும் அதிகமாக கடவுளை சந்திக்கிற சூழ்நிலையை உருவாக்குங்க. ஒவ்வொரு நாளும் நேற்று சொன்னேன், 365 நாளில் இன்னைக்கு வந்துட்டோம். நம்ம இந்த புத்தாண்டில் நான் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், புது வேலை தேடணும், நான் கல்யாணம் பண்ணணும், நான்
நிறைய விஷயத்தில் மாறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம், அடுத்த வருஷத்தில் அதையே சொல்லிக்கிட்டு இருப்போம். 365 நாளில் நீங்கள் திட்டம் போடாதீங்க, நீங்கள் வந்து தீர்மானம் செய்யாதீங்க. ஒவ்வொரு நாளும் தீர்மானம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாள் ராத்திரியில் படுக்கிறதுக்கு முன்பு, ஆண்டவரே நான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றேன், நாளை தினம் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் என்று நாம் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை சந்திப்பீர்கள். ஸோ எவ்ரி டே யூ பிகம் த மேக்கர் ஆஃப் மீட்டிங் காட். அதான் அர்த்தம் ஜெம்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம். ஹாப்பி நியூ யூ, ஹாப்பி நியூ யூ, ஹாப்பி நியூ இயர். வாட் ஃபார்? ஐ வாண்ட் டு பி ஹாப்பி நியூ மீ. அந்த உணர்வுக்கு வாங்க. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஐ ரிமைன் ஓல்ட். No, when you say happy new year, I want to be so new. நான் ரொம்ப புதிதாக இருக்கணும். அந்த பக்குவத்தை நம்ம ஏற்படுத்த வேணுங்க. அப்பதான் நான் ஒரு சிறந்த புத்தாண்டில் சிறந்த மனிதராக இருக்கேன். தீர்மானங்கள், நான் இந்த வருஷம் இந்த தீர்மானம் எடுத்து அது வேணாம். ஒவ்வொரு நாளும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று சொன்னேன், இன்றைக்கும் சொல்லிடுறேன்னு நீங்கள் 2வது தடவை சிரிக்கலாம். நிறையா பேர் முகத்தில் கலையே இல்லைன்னு சொன்னல, அது உண்மைங்க. கோயிலுக்கு அப்படியே வரோம், அப்படியே போவோம். இங்கே ஏன்னா நான் புனிதராயிட்டேன், நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரை சந்திச்சிட்டேன். வீட்டுக்கு போனாலும் அந்த நாய் இருக்குல்ல, நாய் வாழாட்டங்க, அது சிரிக்குது. நாயே சிரிக்குதுங்க. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நாய் உங்களை பார்த்து சிரிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இதை பாரு, என்ன நாயின்னு கூப்பிடுது, இது நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டுதுன்னு சொல்லும். உங்களை பார்த்து அது கேவலமாக சிரிக்கும். நல்ல வேளை நாய்க்கு பேச தெரியல, குலைச்சியே முடிச்சிருச்சு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சிறப்பாக வாழ்றதுக்கு ஒரு வழி வகுத்துக்கிறார் ஆண்டவர். இந்த கூடாரத்தை பெரிதாக ஆக்குங்கள். இந்த கூடாரத்தை அதில் என்ன நிரப்புறீங்க, அதன் வழியாகத்தான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் வாழ்வீங்க. அதில் நிறைய கோபத்தை வச்சுருங்க. ஹை பிளட் ப்ரெஷர், அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருங்க, ஹை பிளட் ப்ரெஷர், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்குவோமே, அதில் கஷ்டமாங்க. அடுத்த ஸ்லைடை போடுங்கய்யா. நேற்று போட்ட இந்த ஸ்லைடு திருப்பி திருப்பாடல்கள் 65:11 படிப்போம். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சூட்டுகின்றீர். உங்களோட நடத்தால், you have been crowned every year by the way you live. உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்தீர்கள் என்றால் அவர் உங்களை முடி சுட்டுவார். ஸோ அதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஆண்டவர் உங்களை முடி சுட்டுவார் எவ்ரி இயர். கடந்த வருஷத்தை கொஞ்சம் பாருங்களேன். கடந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? ஓஹோன்னு இருந்துச்சு ஃபாதர். ஓஹோன்னு இருந்துச்சா இல்லை கரடு முரடாக இருந்துச்சா? கரடு முரடாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கூட நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். யாராவது சொல்ல முடியுமா 365 நாள் நான் அப்படியே ஜாலியாக சொல்ல முடியுமா யாராவது? அதில் பல்லு வலி வந்திருக்கும், வயிற்று வலி வந்திருக்கும், தலைவலி வந்திருக்கும், சில தலைவலியே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் பல பல வழிகளில் நீங்கள் வாழ்கிறீங்க. அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் வரும், வந்தே ஆகணும். அதான் வாழ்க்கை, அதான் உண்மை. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய இறைவன் எனக்கு முடிசூட்டுகின்றார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு நாள் கொடுத்திருக்கின்றார், இன்னொரு நாள் கொடுக்க போகின்றார், இன்னொரு நாள் கொடுக்க போகின்றார். அவர்கிட்ட பார்த்து நன்றி சொல்லுங்கள். சில பேர் இங்கே கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. பார்க்குறேன் இப்போது என் தெரியுமா, நேற்று ராத்திரி 1 மணி வரைக்கும் விழிச்சிருந்தீங்க போலுக்கு. என்ன ஒருவேளை தியானம் பண்ணியிருப்பீங்க 1 மணி வரைக்கும். இப்போ இங்கே அந்த தியானத்தை கண்டினியூ பண்ணி இங்கேருந்து பார்க்க முடியுது. என்ன சில பேர் இப்படி இருக்கிறீங்க,
ஒருவேளை ஃபாதரோட சொற்பொழிவை மறையுரையை கேட்டுக்கொண்டு நான் ஆழ்ந்த தியானத்தில் போய்விட்டேன். இந்த ஆழ்ந்த தியானம் 365 நாளும் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் அந்த பரவச நிலையில் இருப்பீர்கள். அதனால் அதுக்காக நாம் மன்றாடுவோம். நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த வழியில் நீங்கள் இந்த தியானத்தை பற்றி சொல்லலை, தியானத்தையும் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கடன் திருநாள் இருக்குல்ல, கடன் திருநாள் நான் நிறைய பேர் வந்துடுவாங்க. உங்கள் ஒரு மாற்றம் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த கடன் திருநாள் டே ஆஃப் அப்ளிகேஷன் சர்ச் நிறைஞ்சிருக்கும். டே அப்ளிகேஷன் இல்லைன்னா சர்ச் பாதி காலியாக இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் இல்லைன்னு சொல்ல பாதி பேர் வர மாட்டாங்க கோயிலுக்கு. இப்போ புத்தாண்டில் கடன் திருநாளை பார்த்து வராதிங்க. ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக அன்பு வைத்து நான் வருகின்றேன். ஒவ்வொரு முதல் வெள்ளி தியானம் இருக்கிறது, இந்த ஆராதனை திருவிண்ணக்கனை ஆராதனை இருக்குது. கூட ஆள் வாங்க. இந்த புத்தாண்டில் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க ஆசைப்படுகின்றேன். அப்பொழுது நான் சிறப்பாக மகிழ்ச்சி நான் பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் கொடுக்கணும். ஒன்றும் மறந்துடாதீங்க, நீங்கள் இந்த உலகத்தை வாழ்கிறது உங்களுக்காக அல்ல, உங்களுக்காக வாழல. இந்த உலகத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. அப்போ மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் அந்த விவேகத்தையும் அந்த மகிழ்ச்சியும் நீங்கள் ஊட்டணும். அப்படியே போய் குரங்கு பார்த்தா கூட நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லையா? குரங்கு பார்த்தா சிரிப்பீங்களா இல்லையா? ஆனால் இதை பார்த்து நீங்கள் சிரிக்க மாட்டீங்களே, அதான் உங்களே பார்த்து சிரிக்க மாட்டுது. இது குரங்கா? இது என்ன இது? அதனால் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் ஆசீர்வாத பெற்றவர்கள், இறைவனுடைய பிள்ளைகள். அதை மறந்துடாதீங்க. அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் அன்னை மரியாளோட திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் 365 நாள் ஆம் 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 என்று சொன்னால் அந்த நினைவில் அவளை நேசிக்கிறது முக்கியமில்லை, அவளை போல வாழ நாம் ஆண்டவரிடம் திருப்பலியில் கேட்போம். ஏனோ தானோ என்று வந்துட்டு போகாதீங்க. இந்த புத்தாண்டில் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். என்ன தீர்மானம்? ஒவ்வொரு நாளும் அவரோடு நெருங்கி வர்றதுக்காக, அதன் வழியாக நம்ம சிறப்பாக வாழ்க்கையை நடத்தலாம். நீங்கள் என்னத்துக்கு இந்த உலகத்துக்கு உங்களை படைச்சிருக்கிறாரு? சந்தோஷமாக இருக்கிறது. காட் கிரியேட்டட் யூ டு பி ஹாப்பி. நீங்கள் சலிச்சுக்கிட்டு துக்கத்தோட துயரத்தோட எல்லா பிரச்சனையை சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு அவர் உங்களை அழைக்கலை. அதனால தான் ஒவ்வொரு திருப்பலியில் அவரையே கொடுக்கின்றார். அவரை ஆராதிப்போம், அவரை வணங்குவோம். இன்றைக்கு இந்த திருப்பலியில் மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கூடாரத்தை பெரிதாக ஆக்குங்கள். அவர் குடிக்கொள்வார், அவர் உங்களை மாற்றுவார். ஆமீன்.